ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு யம்மியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச புசு புசு பொரியும், அதுக்கு சைட் டிஷ்ஷா கிழங்கும் தான் பார்க்க போறோம். கிழங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பல்லாரி வெங்காயத்த வந்து நான் நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபுல்லாவே பச்சை மிளகாய் மட்டும் தான் பயன்படுத்த போறோம். நான் வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாவ நீல வாக்குல வெட்டி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து காரம் தேவையோ, அதுக்கேத்த மாரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் விட்டு கறி மசால் பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம சோம்பு வந்து சேர்த்து நல்லா வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும், பச்சை மிளகாவையும் போட்டு, அது கூட வந்து உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அத நல்லா சுருண்டு வதங்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 உருளைக்கிழங்க வந்து குக்கர்ல வேக வச்சு அதோட தோல நீக்கி அத மசிச்சு வச்சிருக்கேன். இங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம், அந்த மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதுக்குன்னு போட்டு மசிக்க வேண்டாம். கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா நல்லாருக்கும். அது போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டினஸ் வேணுமோ, அதுக்கேத்த மாரி தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல நம்ம எந்த விதமான கடலை மாவு எதுவுமே ஆட் பண்ணல. பார்த்தீங்க அப்டின்னா, இதுவே நல்லா கட்டியா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து கருவேப்பில கிடைச்சது, மல்லி செடி கிடைச்சதுன்னா, நீங்க அத ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பில பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா சூடான ஒரு எண்ணெயில பார்த்தீங்கன்னா, மாவ போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தீங்க அப்டின்னா, நல்லா புசு புசுன்னு பூரி வந்துரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, வேற என்ன வேலை நம்மளுக்கு? சாப்பிடுற வேல தான். நல்லா வந்து புசு புசு பூரியும், கிழங்கையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.